தேங்காய் பால் ஊற்றி செய்கிற இந்த மீன் குழம்பு செம்ம ஹிட் எங்கள் வீட்டில். இதுக்கு நீங்கள் மீனை நல்லா வாஷ் பண்ணி உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து மேரினேட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுருங்க. அப்புறம் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், கருவேப்பிலை, அரை தக்காளி, காரத்துக்கு பச்சை மிளகாய், வெந்தயம், சீரகம் தாளிப்புக்கு. இது நம்ம தேங்காய் எண்ணெயிலே தான் செய்ய போகிறோம். 2 டேபிள் ஸ்பூன் சூடானதும் கருவேப்பிலை சேர்த்து ஆல்ரெடி மேரினேட் பண்ணி வச்சுருந்த நம்மளோட மீன் துண்டுகளை இதில் போட்டு ஷாலோ ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இது ஒரு 2 to 3 நிமிஷம் எடுக்கும். சிம்லே வச்சு நீங்கள் இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அதே கடாயில் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் சேர்த்து சீரகம், வெந்தயம் அது சூடானதும் சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், இன்னமும் கொஞ்சம் கருவேப்பிலை, கட் பண்ணி வச்சுருந்த தக்காளி எல்லாம் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். இந்த வெங்காயத்துக்கு தேவையான அளவுக்கு உப்பு, மல்லித்தூள், மஞ்சள் தூள், காரத்துக்கு மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. பச்சை வாடை போனதும் நாம் 2வதாக எடுத்து வச்சுருந்த தேங்காய் பால், அதாவது முதல்ல எடுத்து வச்சது கெட்டியாக இருக்கும், 2வதாக இருக்கிற அந்த தண்ணி தேங்காய் பாலை சேர்த்து இந்த மசாலா வேக வைக்கிறோம். மசாலா தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறமா நம்ம ஆல்ரெடி ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருந்த அந்த மீன் துண்டுகளை இதில் சேர்க்குறோம். முதல்ல வடிகட்டின அந்த கெட்டி தேங்காய் பாலை இப்போது மீன் துண்டுங்களை சேர்த்ததுக்கப்புறமா இதில் நம்ம சேர்த்துக்கிறோம். இது கொதி வரக்கூடாது, ரசம் பதம் தான். நல்லா சேர்ந்தாப்பில் வரப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடணும். தாய் ரெசிபீஸ் உங்களுக்கும் ஃபேவரட்டான ஃபுட்னா எக்ஸாக்ட் டேஸ்ட்டை கொடுக்கும். சப்பாத்தி அண்ட் ரைஸ்க்கு செம்ம மேட்சாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.